இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். தடை செய்யும் கல் என்கிற ஒரு தலைப்பை உங்களுக்கு முன்பதாக வைத்து இந்த நாளிலே வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய தடைகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையா இருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், அநேக தடைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்பது உண்டு. சிலவை நம்முடைய குறைவுகளினால் ஏற்படக்கூடிய தடைகள், சில தடைகள் தேவன் தம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக அனுமதிக்கக்கூடிய தடைகளாக இருக்கிறது. அப்படி இந்த இடத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இந்த கல் அல்லது இந்த தடையை நான் எப்படி பார்க்கிறேன், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கக்கூடிய ஒரு கல். நம்முடைய வாழ்க்கையில எப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது ஏராளமான தடைகளை நாம் சந்திப்பது உண்டு. நிறைய பிரச்சனைகளை நாம் பார்ப்பது உண்டு. இந்த இடத்துல அதிகாலை வேளையிலே அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்ப்பதற்காக என்கிற ஒரு எண்ணத்தில் அல்ல, கல்லறைக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த இடத்துல கூடி வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். காரணம், 12 சீடர்கள் இருந்தார்கள். அந்த 12 சீடர்களிலே ஒருவன் யூதாஸ், அவன் விழுந்து போனான். மீதி 11 பேரும் அங்கே ஒளித்து கொண்டிருந்தார்கள் என்று யோவான்ல நாம் வாசிக்கிறோம். யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி கொண்டு அவர்கள் வீட்டுக்குள் ஒளித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவை பார்க்கணும்னு தோணல. கல்லறையில வச்சது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் தங்களை மறைத்து கொண்டிருக்கும் பொழுது சில பெண்கள், முதலாவது வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சில பெண்கள் கல்லறை இடத்திற்கு அதிகாலமே எழுந்து வருகிறார்கள் தைரியமாக. காரணம் என்ன? எனக்கு இயேசுவை பார்க்கணும், அவ்வளவுதான். 3 நாட்கள் தான் அவர்களால் ஆண்டவரை பார்க்காமல் இருக்க முடியும். அதுக்கு மேல இருக்க முடியல. 3 நாளாச்சு கல்லறையில் வைக்கப்பட்டு. அவர் 3ஆம் நாள் காலையில உயிரோடு கூட எழுந்து விட்டார். ஆனா இவர்களால் இயேசுவை பார்க்காம இருக்க முடியல. அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடணும், அவருக்கு நான் செய்ய வேண்டிய சேவையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு கூட அவர்கள் வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, பற்றுதல் அல்லது அவருக்காக நம்ம செய்கிற சேவை என்று சொல்லுகிறோமே, அது எந்த அளவிலே காணப்படுகிறது? யூதர்களுக்கு எல்லாரும் பயந்திருக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போதே இயேசுவை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்ப அவரை பிடித்து கொன்று கல்லறைக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட நான் தேவனை பார்த்தே தீருவேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை, கல்லு எனக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமையில சில பெண்கள் கல்லறை இடத்திற்கு வந்தார்களாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தடை இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுதுன்னா நம்ம அந்த செயல்படவே மாட்டோம். கல்லு இருக்கிறதுன்னு தெரிந்தும், ஏன்னா அவங்க சொல்லிட்டே வராங்க, பெரிய கல் இருக்குது, நமக்காக எவன் அதை புரட்டி தள்ளுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி தள்ளுவாங்கன்னு ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு வருகிறார்கள். கல் இருக்குதுங்கிறதுனால அவங்க வராம இருக்கல, அவங்க செயல்படாம இருக்கல. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தடை இருக்குதுன்னு தெரிஞ்சா அல்லது சூழ்நிலை சரியில்லைன்னு தெரிந்து விட்டால் நம்ம என்ன செய்கிறது இல்ல, செயல்படுவது கிடையாது. எந்த மனிதனுக்காக தேவன் இறங்கி வந்து கிரியை செய்வார்? எந்த மனிதன் கிறிஸ்துவை தரிசிக்க முடியும்? எந்த மனிதன் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும் என்றால், எந்த மனிதன் இதே போல எந்த சூழ்நிலைகளையும் எனக்கும் தேவனுக்கும் நடுவில்
எது இருந்தாலும் அதை அகற்றிவிட்டு நான் தேவனை சந்திப்பேன் என்கிற வாஞ்சையோடு செயல்படுகிறானோ அவனுக்காக தேவன் இறங்கி வந்து கிரியை செய்வார். இவங்க பார்க்க வந்தது கல்லறைக்குள் இருந்த இயேசுவை, ஆனால் இவர்கள் பார்த்தது உயிர்த்தெழுந்த இயேசுவை. சரிங்களா? அவங்க பார்க்கணும்னு நினைச்சது யாரதான்? கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டுட்டாரு, அவரை தான் பார்க்க வந்தோம். ஆனா இவர்கள் யாரை பார்த்தாங்க? நம்முடைய வாழ்க்கையில நான் ஒரு அடி எப்படி எடுத்து வைக்கிறேங்கிறத பொறுத்து தான் ஆண்டவர் எனக்காக இறங்கி வந்து செயல்படுவார். ஏன்னா நம்மை தடை செய்கிற கற்கள் அடுத்தது ஏதாவது ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு சுவிசேஷ பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கல் இருந்தது என்பது எல்லா சுவிசேஷ பகுதியிலையும் சொல்லப்படுகிறது. கல்லை வைத்து கல்லறையை அடைத்து விட்டார்கள். இவர்கள் வாஞ்சையோடு கூட வந்தார்கள். இவர்களுடைய வாஞ்சையும் எதிர்பார்ப்பை பார்த்த ஆண்டவர் இவர்களுக்காகவே தூதனை அனுப்பி ஆண்டவர் கல்லை புரட்டி தள்ளினார் என்று நினைக்கிறேன். ஆண்டவருக்காக நீங்க ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க. தடைகள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அவங்க வேகமா வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏறிட்டு பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு அடி எடுத்து வைத்து எப்படியாவது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுடைய அன்பை நான் உணர வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை நான் நிறையப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட நாம் முன்னடி எடுத்து வைத்து வருவோமே ஆனால் தேவனும் நமக்காக இறங்கி வந்து கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனை தேடுவதில் நமக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் தான் நான் நிறைய நேரங்களில் அதிகமாய் ஆண்டவரை தேடுகிறோம். இதுபோல தடைகள் இருக்கும்போது நாம் அதிகமாக ஆண்டவரை தேடுவதில்லை. இவங்களுக்கு சுற்றிலும் பிரச்சனை தான், எதுவுமே சாதகமா இல்லை. ஆனா இவர்கள் தேவனை தேடி வந்தார்கள். தேவனும் இவர்களுக்காக இறங்கி வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இவர்களுக்காக நடப்பித்து காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில நிராகரிக்கப்படும் பொழுது அல்லது சத்துருவினால் ஒடுக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய செயல்படுதல் அல்லது செயல் வேகம் என்பது எப்படி காணப்படுகிறது? ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு டிபிஎம் சபையில நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது பிசாசை துரத்துவதற்காக ஒரு இடத்திற்கு போயிருந்தார்கள். ராஜபாளையம் என்று நினைக்கிறேன். அந்த இடத்திற்கு போயிருக்கும் பொழுது அங்கே அந்த அசுத்த ஆவி பயங்கரமாக அலைக்கழித்து அது ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த மந்திரவாதி அங்கிருந்து என்னெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் அந்த ஆவி இங்கிருந்து சொல்லி கொண்டிருக்கிறது. அப்ப சிலர் அங்கே ஊழியத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த பிசாசை துரத்துவதற்காக. ஜெபம் பயங்கரமா போய்கொண்டே இருக்கிற நேரத்துல ஒரு வாலிபன் அங்கிருந்து வந்திருக்கிறான். அவன் நேபாள் பகுதியை சேர்ந்தவன். ஆனால் ஒரு ஆந்திர தம்பதியினர் அவரை எடுத்து வளர்த்து இருக்கிறார்கள். அந்த பையன் வந்தவுடன் நானும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அங்க இருந்து அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியர்கள் வாலிபர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நாங்க எல்லாரும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். நீ எங்க கூட வந்து பிசாசு துரத்துகிற இடத்துல இருந்தேன்னா அங்க இருந்து வெளியில போற ஆவி உனக்குள்ள வந்துடும். அப்புறம் உனக்கிட்ட நான் பிசாசை துரத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால நீ எங்க கூட என்ன செய்ய முடியாது, இந்த காரியத்தில் நீ சேர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டான். அவருக்கு ரொம்ப துக்கம், ரொம்ப வருத்தம்னா அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிற்று. வருத்தம் அடைந்து அவன் நேரம் என்ன பண்ணான்னா அங்க வீடு அதுல ஒரு ஹால்ல போய் முழங்கால் போட்டு இருக்கிறாரு. கதவை பூட்டிக்கிட்டு முழங்கால் போட்டுட்டு ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்ன நிரப்பித்தான் ஆகணும், என்ன ஆவிக தந்துதான் ஆகணும், அபிஷேகம் பண்ணித்தான் ஆகணும்னு விடாம ஜெபம் பண்ணுகிறாரு. ஒரு 15-20 நிமிடம் கழித்து தேவனுடைய அக்கினியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவனாக சட்டை எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். இப்ப நான் பிசாசு விரட்ட ரெடியா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆச்சரியமா இருந்தது எனக்கு அதை கேட்கும் பொழுது. அவனை ஒதுக்கி விட்டான். நம்மளை யாராவது ஒதுக்கி விட்டுட்டா மூளையில கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பான் கன்னத்துல. என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை சேர்த்துக்கல அப்படிமா 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி. அவனை ஒதுக்கி விட்டவுடனே எதனால என்னை ஒதுக்குனாங்க, ஓ இதுதான் காரணமா, அப்ப அபிஷேகம் பெற்றா இவரோட சேர்ந்து செயல்பட முடியுமா, எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி அவனுக்கு முன்பதாக இருந்த மிகப்பெரிய தடையை ஆண்டவர் உடைத்து அவனை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுல எவ்வளவு வைராக்கியமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவது என்பது சற்று கடினமாக இருக்கும். ஆனா முயற்சி செய்தால் வெற்றி உண்டு. ஆவிக்குரிய எந்த அனுபவங்களும் எளிதாக நமக்கு கிடைத்து விடுவதில்லை, சுலபம் அல்ல. ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வது என்பது சுலபம் அல்ல. ஆசைப்படலாம்,
எல்லாத்தையும் ஆசைப்படலாம், எனக்கு அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று. ஆனால் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பிரயாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? இவர்களுடைய பிரயாசம் என்பது மிக கடினமான பிரயாசம். 2 சேவகர்கள் வேற அங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க, கல்லறைக்கு சீல் வச்சிருந்தாங்க. அத்தனை தடைகள் இருந்த பிற்பாடும் கூட நான் இயேசுவை பார்க்கணும், நான் என்ன செய்தாகணும், நான் இயேசுவை பார்த்தே தீர வேண்டும். அவ்வளவு ஒரு உறுதியான நிலைமையில, அதற்காக எங்கள் ஜீவனுக்கே மோசம் நேரிட்டாலும் பரவாயில்லை என்பதுதான் அவர்களுடைய உறுதியாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன உறுதி எடுக்கிறோம்? ஆவிக்குரிய முன்னேற்றத்தை நான் அடைய வேண்டுமானால், எனக்கு முன்பதாக இருக்கிற கல்கள் புரட்டப்பட வேண்டுமானால், நான் எந்த அளவிற்கு முன்னெடுக்கிறேன்கிறதை பொறுத்து தேவன் கிரியை செய்வார். நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன் என்பதை பார்த்துதான் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். யாக்கோபுக்கு எல்லாம் இருந்தது, அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய மாற்றம் தேவையாக இருந்தது. அவன் அதற்கு பட்ட பிரயாசம் என்பது மிக சாதாரணமானது அல்ல. நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சுகம் பெற்றுவதற்காகத்தான் வருவோம். ஆனால் யாக்கோபு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நொண்டி வந்தானா. யாக்கோபு ராத்திரி முழுவதும் போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு எப்படி வந்தாரு? நொண்டி நொண்டி வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிராத ஒரு காரியம். நொண்டி நொண்டி போனவன் நல்லா நடந்து வந்தான்னு தான் பைபிள்ல வாசிச்சிருக்கிறோம். ஆனா நல்லா நடந்து போனவன் நொண்டிக்கிட்டு வந்தாங்கிறத யாக்கோபு தேவனோடு இரவு முழுவதையும் போராடினதில்தான் நாம் பார்க்கிறோம். என்னை விடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய போராட்டமா அதை நான் பார்க்கிறேன். ஏன்னா அடுத்த கட்டத்தை நீங்க கொண்டு வாருங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கட்டுகள் தடைகள் உடைக்கப்பட்டு இஸ்ரவேல் என்கிற நிலைமையில கொண்டு வருவதற்காக இரவு முழுவதும் போராடினான். அதற்காக அவன் பட்ட பிரயாசம் ஒரு இரவை தியாகம் செய்தது. ஒரு இரவை என்ன பண்ணிட்டான்? முழு இரவையும், பொழுது விடுகிறது அப்படிங்கிறாரு, நான் விட மாட்டேன். அவன் தொடை சந்து நரம்பை தொட்ட போதிலும் எனக்கு வர வேண்டியது வராம உம்மை விடமாட்டேன். நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறோம். இதே போல நம்முடைய கால் வலிக்க, கால் நமக்கு கொஞ்சம் போதும்னு சொன்னாலே முழங்கால இருந்து நார்மலா வந்துருவோம் அல்ல. கொஞ்சம் கால் வலி எடுக்கிறது மாதிரி இருந்துட்டாலே என்ன பண்ணும்? நம்ம முழங்கால் போடுறதே பெரிய விஷயம், அது வேற விஷயம். ஆனா அப்படியே முழங்கால கொஞ்ச நேரம் நெடுமுழங்கால நின்று வலி எடுக்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான், அப்படியே உட்கார்ற ஸ்டாண்டர்டிஸ்ல வந்துருவோம். ஆனா யாக்கோபை பாருங்க, தன் கால் வலிக்கிறது, போகணும், நரம்பு சுளிக்கிட்டு நடக்க முடியாது, நொண்டியாய் மாறிவிட்டான்கிற நிலைமையில வந்த பிற்பாடும் ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். அது அவனுக்குள்ள தேவ ஜனம் என்கிற ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு நமக்கு முன்பதாக நிற்கக்கூடிய இது போன்ற ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு எதிரான தடைகளை மேற்கொண்டு செல்வதில் நாம் எவ்வளவு வைராக்கியம் உடையவர்களாய் காணப்படுவோம், எவ்வளவு உறுதியுடையவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒரே நிலைமையிலே நின்று கொண்டு இருக்கிறது. அடுத்த அடிக்கை எடுத்து வைத்து வரணும், ஜெப வாழ்க்கையில முன்னேறி வரணும். நான் ஆண்டவரை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை நிறைவாய் அனுபவிக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. அப்படிப்பட்ட வாஞ்சைகளை தேவன் நமக்கு தருவாராக. இந்த பெண்களை குறித்து இங்கே எழுதி வைத்திருக்கிறது எதற்கு? நான் ஏதோ வாசித்து விட்டு பரவாயில்ல, காலையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு போறதற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற அனுபவங்களை எந்த சூழ்நிலைகளையும் வாஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் தருவாராக. அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39, 40, 41 வாசிக்கலாம். யோவான் 11, 39, 40, 41. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்கே இயேசு வந்து சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்ட்டு. அங்க தூதரை அனுப்பி கல்லை ஆண்டவர் அகற்றினார். இங்க வந்து கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இது அற்புதத்தை பெறுவதற்கு தடையாக நிற்கக்கூடிய ஒரு கல். தேவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. இங்க ஒரு பெரிய கல் தடையாக இருக்கிறது. இதை அவிசுவாசம் என்று சொல்லுவேன். ஏன்னா அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய். புரட்ட சொன்னது வெறும் கல்லறையினுடைய கல்லை மட்டுமல்ல, அவிசுவாசம் என்கிற கல்லினால தான். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை ஒரு குறிப்பிட்ட அளவீடுல வைத்திருக்கிறோம். இவ்வளவுதான் செய்வாரு, இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று சொல்லி. ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் அப்படி இருக்கிறதுனால அவ்வளவு அளவீடுல தான் ஆண்டவரை பார்க்கிறோம். இவ்வளவுதான் செய்வாரு, இதுக்கு மேல செய்ய முடியாது. இல்லைன்னா வேற யாருக்காவது அது போல நடந்திருந்தா அதை வச்சு நம்ம விசுவாசம் வரும். எப்படி வரும்? அவங்களுக்கு இதை செய்திருக்கிறதுனால எனக்கு இதை செய்வாரு. நம்ம விசுவாசம் என்பது அது தேவனுடைய வல்லமைக்கு ஏற்ற விதத்துல வெளிப்படணும்னு விரும்புறாரு. மார்த்தாள்கிட்ட அதுதான் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால். ஏன்னா அவங்க சொல்லுகிறாங்க, நாருமே கல்லை எடுத்து போடுங்கள்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுகிறது என்ன? இது அவங்களுடைய விசுவாசம், அவ்வளவுதான். அது ஒரு அவிசுவாசம். நாருமே இது எப்படி நடக்கும்? நம்மளும் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி தேவ சமூகத்தில் வரும்பொழுது 1008 கேள்விகள் வரும். நடக்குமா? நடக்காதா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? போகலாமா? போகக்கூடாது? இப்படி நிறைய கேள்விகள் வரும். ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்டு பார்க்கணும், இது தேவ சித்தமா இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவன் செய்வார், விசுவாசிக்கலாம் தைரியமா. நம்ம அதை கேட்க மாட்டோம். இது தேவ சித்தமா இல்லையாங்கிறத எந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணுமோ அதை ஆராய்ச்சி பண்ணாம நாம இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நம்முடைய அவிசுவாசத்தை வளர்க்கக்கூடிய கேள்விகளைத்தான் நிறைய நேரங்களில் நமக்குள்ளே கொண்டு வருகிறோம். ஆண்டவர் சொன்னது, என் மகிமையை காண்பாய் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் அவருடைய மகிமையில கொஞ்சத்தை தாங்க வெளிப்படுத்தி காண்பித்து இருக்கிறார்னு. அவருடைய மகிமையினுடைய அந்த கொஞ்ச தன்மை அங்கே வெளிப்படும் பொழுது 4 நாட்கள் கழித்த ஒரு மனிதன் உயிரோடு கூட எழுப்பப்பட்டு வந்தான். இவர்களுடைய அவிசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் அதனால தான் அவராகவே கல் புரண்டு போகட்டும்னா போயிருக்கும், அவர் அதை செய்யல. லாசருவை உயிரோட வெளியில கொண்டு வந்தவருக்கு அந்த கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வந்திருக்கலாம், அப்படியும் செய்யல. அவன் கல்லறைக்குள்ளது எப்படி வெளியில வந்து நிற்கிறாரு? கட்டுகளோட. முழுவதும் பிரேத சூளையால சுற்றி இருக்கிறாங்க. அப்படியே தான் லாசரு கல்லறையிலிருந்து வெளியில வந்து நிற்கிறான். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறாரு. வேலையை அவங்களத்தான் செய்ய வைக்கிறார். கல்லை எடுத்து போடுறதா இருக்கட்டும், லாசருவனுடைய சுற்றப்பட்டிருக்கிற அந்த துணிகளை அகற்றுவதாக இருக்கட்டும், அவர்களைத்தான் செய்ய வைக்கிறார். எதற்கு? இவங்களுக்கு நம்பிக்கை வரட்டும், இவங்க அவிசுவாசம் மாறட்டும். ஏன்னா அழுகிட்டுன்னு சொன்னது இவங்க தானே. அப்ப நீயே துணி அவுத்து பாருமா, அழுகி இருக்குதா இல்லையான்னு நீயே துணி அவுத்து பாரு. ஆண்டவர் அதைத்தான் செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெறுவதற்கு மிகப்பெரிய தடையே நம்ம தான். தடை கற்களே நம்ம. என் அவிசுவாசம் தான். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் என் வாழ்க்கை போகும், அழுகி போன நிலைமையில தான் இருக்கும், அல்லது இதுக்கு முன்னாடி நான் வெளியில வர முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் நான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனாலதான் பூமியில இருக்கிற தேவனுடைய மகிமையை நிறைய நேரங்களில் நம்மால உணரக்கூடாமல் போய்விடுகிறது. ஏசாயா 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, அந்த கேருபீன் சேராபீன்களுடைய ஆராதனையும் ஏசாயாவுடைய தரிசனத்தையும் அவங்க பார்க்கிறாங்க. பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் பூமியில் இருக்கிற ஏசாயாவினால அந்த மகிமையை பார்க்கவும் முடியல, அந்த மகிமையை உணரவும் முடியல. ஏன்னா இவர் அசுத்த உதடுள்ள மனிதனா இருக்கிறார். ஏதோ ஒரு குறை அதை தடை செய்து வைத்து இருக்கிறது நான் அனுபவிக்க கூடாதபடிக்கு. இவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய மகிமை அதை செய்யும், தேவனுடைய வல்லமை அதை செய்ய முடியும் என்கிற எண்ணத்தை கொண்டு வர விடாதபடி தடை செய்தது போல நம்முடைய அவிசுவாசம் அல்லது ஏதோ ஒரு காரியம் தேவனுடைய அற்புதத்தை வல்லமை பார்க்க கூடாதபடி தடை செய்து வைத்திருக்கிறது. அதை அகற்றும் பொழுது நம்ம அற்புதத்தை பார்க்க முடியும். இந்த கல்லை நம்ம தான் புரட்டி தள்ளணும். இந்த கல்லை யார் தான் புரட்டணும்? நம்ம தான் புரட்டணும். இந்த அவிசுவாசங்கிற கல்லை அகற்றி போடுங்க. அப்ப எப்படிப்பட்ட அற்புதத்தை பார்க்க முடியும் தெரியுமா? இதுவரைக்கும் உலகத்துல நடந்துராத ஒரு அற்புதம் தான் இவர்களுக்கு ஆண்டவர் செய்தது. அதனாலதான் இவங்களுக்கு விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலே தான் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். அதனால நமக்கு என்ன எப்படி இருக்கும்னு கேட்டா, இது நடக்குமா? இப்படி ஆண்டவரால செய்ய முடியுமா? ஆண்டவர் மோசே பார்த்து சொன்ன, என் கரம் குறுகி இருக்கிறதோ. மோசே ஒரு கணக்கு போட்டு சொல்லுகிறாரு, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை எல்லாம் கொண்டு வந்தா இவங்களுக்கு சாப்பாடு போட முடியுமான்னு. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது சமுத்திரத்தின் மச்சத்தையா கொடுத்தார். உன் கணக்கு தப்புப்பா, உன் அறிவினால இப்படிதான் கால்குலேட் பண்ண முடியும். முழு சமுத்திரத்தில் இருக்கிற மீனை எல்லாம் கொண்டு வந்தாலும்
கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. 1 மாசம் வரைக்கும் கொடுப்பேங்கிறாரு, கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் சொன்ன ஒரே ஒரு காற்றை வீச பண்ணினாராம். அப்படிதானே? அவர் மச்சத்தையெல்லாம் அவரு பெரிய அறிவாளி. ஆனா அங்க படிச்சவர்ல, எகிப்துல படிச்சவர்ல பிரில்லியண்டா கொஸ்டின் போட்டாரு, கணக்கு போட்டு பார்த்தாரு. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சத்தை எல்லாம் கொண்டு வந்தாலும் அதுக்கு ஏப்பா சமுத்திரத்துக்குள்ள ஆழத்துல போகணும்? ஒரு சின்ன காத்து போதும்பா. என் காத்து செய்கிற அற்புதத்துக்கே இவங்க 1 மாசம் சாப்பிடுறத மூக்கால திகட்டி போயிரும் அப்படின்ட்டாரு. இதுதாங்க தேவனுடைய வல்லமை, இதுதான் தேவனுடைய கிரியை. இதற்கு நான் அகற்ற வேண்டியது என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய நம்பிக்கையின்மை. அதை அகற்றி போடுருங்க. நீங்க தேவனுடைய அற்புதங்களை பார்க்கத்தக்கதாக தேவன் உங்களை வழிநடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நிறைய இடங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் தான் நம்ம அற்புதங்களை பார்க்க கூடாதபடி மிகப்பெரிய தடையை உண்டாக்கி இருக்கிறது. அந்த அவிசுவாசம் வரும், நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க மாட்டோம். இயேசு இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி, இன்னைக்கு சபைகளிலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதங்கள் மங்கி போனதற்கு ஒரு காரணம் விசுவாச குறைவு என்று சொல்ல முடியும். தேவனுடைய வல்லமை குறைவுங்கிறது அல்ல, விசுவாச குறைவு. ஆண்டவர், நீ விசுவாசித்தால் என்னுடைய வல்லமை குறையலமா, எனக்கு வல்லமை பிதா நிறைவாய் கொடுத்திருக்கிறார், நீ விசுவாசிக்கணுமே. ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கும் பொழுது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் திரும்பி வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய தடை. அவிசுவாசம் இருந்தா இயேசுநாதரே ஜெபம் பண்ணாலும் விடுதலை கிடைக்காது. ஆமா, ஏன்னா அப்படி நடந்திருக்குது. அவிசுவாசம் இருந்தால் ஒன்றும் செய்யும். அதனாலதான் அற்புதங்களை செய்யும்போது கேட்டார், நீ விசுவாசிக்க கூடுமானா. ஏன்னா உனக்கு நம்பிக்கை இருக்கணும்ப்பா, எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா. நீ உன் சைடுல அகற்ற வேண்டியதை அகற்றுப்பா, நீ உன்னுடைய பக்கத்திலே புரட்ட வேண்டிய கற்களை புரட்டித்தல். அப்பொழுது அற்புதத்தை பார்த்தா, அது எவ்வளவு பெரிய அற்புதமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, தேவனால் அதை செய்ய முடியும். அடுத்ததாக யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இங்கே ஆண்டவர் நிந்தை என்கிற ஒரு கல்லை புரட்டி போடுகிறார். இவர்கள் யோர்தானை கடந்து இப்பொழுது வந்து நிற்கிறார்கள். எங்க வந்துட்டாங்க தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய பார்டருக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இத்தனை வருஷமாக 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. 40 வருடங்கள் பிரயாணம் பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 470 வருடங்கள் எகிப்தின் நிந்தையை சுமந்திருக்கிறாங்க. இப்ப யோர்தானை கடந்துங்க வந்த உடனே சொல்லுகிறாரு, நான் நிந்தையை புரட்டி போடுகிறேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த நிந்தை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எங்க போனாலும் சரி, என்ன காரியங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாய் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், அது அவர்களுக்கு வேதனையாகவே இருந்துட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நிந்தையை புரட்டி போடுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் அங்க நடக்குது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் அங்கே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணவில்லை, தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. முதலாவது அதை செய்ய சொன்னார் ஆண்டவர். அதே போல் அவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இப்ப எல்லாரும் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் நிந்தையை புரட்டி போடுறேன்ப்பா, எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சில காரியங்களை செய்வதற்கு, நிந்தையை புரட்டுவதற்கு அல்லது அவமானங்களை அகற்றுவதற்கு, குனிந்து நடந்த நம்முடைய தலையை தேவன் நிமிர்த்துவதற்கு, நான் தேவனுடைய உடன்படிக்கையில சரியா இருக்கிறேனான்னு பார்க்க வேண்டியது இருக்கிறது. நான் தேவனுடைய உடன்படிக்கையில அல்லது தேவனோடு பண்ணின தீர்மானங்கள்ல நான் சரியா இருக்கிறேனா என்பதை கேட்டு பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா அவங்க அதை செய்த பிற்பாடுதான் அடுத்த வசனத்துல ஆண்டவர் அதை சொல்கிறாரு. முந்தின வசனத்துல தான், அது 8வது வசனத்துல பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும்
தங்கள் தங்கள் இடத்தில் பாளையத்தில் தரித்திருந்தார்கள். அடுத்ததான் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறாரு, நிந்தையை நான் அகற்றுகிறேன் அப்பா. ஏன் இப்ப இவங்க என் கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்க. ஆபிரகாமோடு சொன்ன அந்த உடன்படிக்கையின்படியே இப்ப இவர்களோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். எப்போ ஒரு மனிதன் சரியாய் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு விடுகிறானோ, உடன்படிக்கையில அல்லது தீர்மானத்துல அல்லது அர்ப்பணத்துல தேவனோடு இணைக்கப்படும் பொழுது நிந்தை அவனை மேற்கொள்ள விட மாட்டாரு எல்லா இடங்களிலேயும். அதனால தான் இவங்க இப்போ இந்த யோர்தானை கடந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்த பிற்பாடு ஆண்டவர் இவர்களை கொண்டு செய்த ஒவ்வொரு காரியங்களும் பலத்த காரியங்களாக இருந்தது. இதுக்கு அடுத்தது அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அடி எரிகோவுக்கு முன்பதாக உடைத்து போட்டாங்க. யுத்தமே பண்ணல. ஏன்னா தேவன் இவருடைய வாழ்க்கையை செய்த காரியங்கள் அசாதாரணமானதாக இருந்தது. ஏன்? நிந்தை புரட்டப்பட்டுட்டு. அதற்கு பிற்பாடு இவர்களுக்கு நிந்தை அல்ல, எகிப்தினுடைய நிந்தை அல்ல, எகிப்தி நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில வந்த எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி போட்டார். ஒருவேளை உங்களுடைய கடந்த காலத்துல கடந்த நாட்களில நீங்க அனுபவித்த வேதனைகள் அல்லது நீங்கள் அனுபவித்த நிந்தைகள் அல்லது அவமானங்கள் ஏதாவது இன்னும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குமானால் நீங்க தேவனோடு செய்த உடன்படிக்கையில சரியா இருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்க. நிறைய நேரங்கள்ல தேவனுடைய உறவில நமக்கு வரக்கூடிய விரிசல்கள் அல்லது தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையை கேட்காமல் விட்டு விடுகிற காரியங்கள் தான் அந்த நிந்தையை இறுதி வரைக்கும் நம்ம சுமப்பதற்கு ஏதுவாய் மாறுகிறது. இதற்கு பிற்பாடு வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை பார்த்தார்கள். நீங்கள் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை பார்க்கணும்னா உங்க வாழ்க்கையில சரிப்படுத்த வேண்டியவைகளை சரிப்படுத்துங்க. உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறோமா? யோபுனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருந்த பொழுது யோபு சொல்லுகிறான், நான் ஆதாமை போல நான் உடன்படிக்கையை மீறினேனோ அப்படின்னு கேட்கிறாரு. நான் உடன்படிக்கை மீறல. ஆதாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வச்சிருந்தாரு. ஆதாம் அதை மீறினான். அதனாலதான் அவனுக்கு நிந்தை. அவன் தேவனுடைய தோட்டத்திலிருந்து புறம்பே அகற்றப்பட்டான். ஆனா யோபு சொல்லுகிறாரு, நான் ஆதாம போல என் அக்கிரமத்தை என் மடியில ஒளிச்சு வைக்கல, உடன்படிக்கையும் மீறவில்லை என்று சொல்லுகிறான். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கையை மீறி இருப்போமே ஆனால் நிந்தை அகலாது. ஆனா தேவனை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வேறு ஒருவரால் என்ன செய்ய முடியாது? நிந்தையை அகற்றி ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியாது. அதுக்கு நாம செய்ய வேண்டியது உண்டு. ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் தருகிறேன். என் வாழ்க்கையில அகற்றப்பட வேண்டியவைகள் அகற்றப்பட்டுறட்டும். உங்களுடைய உடன்படிக்கையில தேவனோடு கூட செய்த அந்த அர்ப்பணத்துல நான் உறுதியா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்தது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். சகரியா 4:7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றான். இங்க இவனுக்கு முன்பதாக இருந்தது ஒரு கல் மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு பர்வதம். சாதாரணமான ஒரு தடை அல்ல. ஏனென்றால் இவன் தேவனுடைய சேவையை செய்வதற்காய் வந்த மனிதன். எங்க மிகப்பெரிய மற்ற இடங்களெல்லாம் கல்லை பார்க்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அடி எடுத்து வைக்கும் போதுதான் மலையை பார்க்க முடியும். இல்ல சொல்லுவாங்கல்ல, உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி என்றால் மத்தளத்திற்கு 2 பக்கம் இடியும்பாங்க. அதனால நீங்க நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையில எல்லாம் காணப்படுவது கல், அதை புரட்டி தள்ளலாம். ஆனா தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக செருபாபேல் தலைமையில ஒரு பெரிய படைகள் வந்து இறங்கினது. தடை 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 செய்ய முடியாதபடிக்கு பெரிய தடைகள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, செருபாபேலுக்கு முன்பதாக இந்த பெரிய பர்வதம் ஏமாத்திரம். ஏன்னா அவன் தேவனுக்காக சேவை செய்ய வருகிறவன். அவன் என்ன செய்கிறான்? தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். இன்றைக்கு நம்முடைய கைகள்ல என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் மலைகள் சமபூமி ஆகும். இல்ல, நம்முடைய கைகளை என்ன வச்சு அவன் எதை கொண்டு வருவானா? தலைக்கல்லை கொண்டு வருவான். எதுக்கு? அவனுக்கு வீடு கட்டுறதுக்கா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? தேவன் அதை பார்த்து தான்
மலைகளை கூட சமபூமியாக்குவார். ஏசாயால வாசிக்கிறோம்ல, என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஆண்டவருக்காக அப்படின்னு அடியெடுத்து வைக்கும் போது மலைதான் இருக்கும். ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்காய் சேவை செய்ய நான் புறப்பட்டு வரும்போது எனக்கு முன்பதாக கற்களை அல்ல மலைகளைத்தான் நான் பார்க்க முடியும். ஆனாலும் நான் தேவனுடைய நாமத்தை எவ்வளவு மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்பதை பார்க்கிற ஆண்டவர் அந்த மலைகளை சமபூமியாக்குவார். நம்முடைய கையில என்ன இருக்குதுங்க? தேவனுக்காக கட்டக்கூடிய காரியம் உங்க கையில் இருக்குமானால், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் உங்கள் கைகளில் இருக்குமானால், ஆண்டவர் மலைகளை சமமாக்குவார். இல்லைன்னா நடக்காது. அங்க சொல்லுகிறாரு, அவன் 6வது வசனத்துல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். என்னுடைய ஆவியினாலே அவனை இதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அந்த ஒரே கல், அதன் மீது என்னுடைய 7 கண்களும் பதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, நீங்க தேவனுக்காக முதல்ல எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒரு தீர்மானமாக இருக்கலாம், ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கலாம், அது எந்த ஒரு காரியமா இருக்கலாம். அந்த ஒரே கல்லின் மேல் செருபாபேல் தூக்கி வைத்திருந்த அவனுடைய கரங்களில் இருந்த அந்த தலைக்கல்லின் மேல் என்னுடைய 7 கண்களும். அவனுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு செருபாபேல் செய்த காரியம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை எப்படியாவது கட்டணும். இடிச்சுட்டாங்க, கட்டணும், மீண்டும் தேவ மகிமை இறங்கணும், மீண்டும் தேவனுடைய நாம மகிமைப்படணும்ங்கிறது அவனுடைய நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பும் நோக்கம் என்ன? மலைகள் எல்லாம் வழிகளாகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க புறப்பட்டு போகிற இடங்களில் எல்லாம் கரடு முரடுகள் எல்லாம் சமமாகணும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு, தேவனுடைய ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அடுத்தது, நீங்க தேவ நாம மகிமைக்கென்று கட்டுகிறவர்களாய் மாறுங்க. நீங்க யோசித்து பாருங்க, தேவனுடைய காரியங்களுக்காக நாம் எடுத்திருக்கிற முயற்சி என்ன? அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய நாம மகிமைக்காக நம்ம எடுத்திருக்கிற பிரயாசங்கள் என்ன? அவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு இருக்கிறோமா? நான் லகுவாய் செய்யக்கூடிய காரியத்தை நாங்க சொல்லல, கொஞ்சம் பிரயாசப்படுகிறது சொல்லுகிறேன். நம் மலைகள் சமமாகணும்னா செருபாபேலை போல நான் கொண்டு வரணும். எத்தனையோ தடைகள் சூழ்ந்து இருக்கிறது, நெருக்கங்களுக்கு. சாத்தான் ஒரு புறத்துல அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், யாரைடால் விழுங்கலாம் என்று சொல்லி. அங்க சில கூட்டத்தார் இருக்கிறாங்க. யோசுவா என்கிற ஒரு மனிதன், பிரதான ஆசாரியன் ஒருவர் இருக்கிறான். அவன் மேல கொஞ்சம் அழுக்கு வஸ்திரம் இருக்குதுன்னு சொன்ன உடனே சாத்தான் அவனை விழுங்கி விடலாம் என்று பார்க்கிறான். ஆனா அவன் தேவனுடைய அக்கினி அல்லவா, அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா, அவனை தேவன் மீட்டார். இப்படி சுற்றிலும் சத்துருவினால், ஜனங்களினால் பலவிதமான நெருக்கங்கள் இருந்த போதிலும் கூட நான் இதை கட்டியே தீருவேன் என்று சொல்லி இந்த தலைக்கல்லை செருபாபேல் வச்சிருந்தார் பாத்தீங்களா, அதைத்தான் ஆண்டவர் பார்த்தாரு. அன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது விட்டு போகிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். எப்ப எனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு எதுக்கு ஊழியம், நான் எதுக்கு ஆண்டவருக்காக இதை செயல்படணும்? ஆனால் தேவனுக்காக சேவை செய்ய வருகிறவர்களுக்கு முன்பதாக மலைகளும் சமபூமியாக மாறும். நீங்க செய்து பாருங்க, தெரியும். நீங்க தேவனுக்காய் ஊழியம் செய்வதற்கு ஒரு அடி எடுத்து வைத்து பாருங்க, மலைகள் எல்லாம் சமபூமி ஆவதை பார்ப்பீர்கள். ஏன் ஒரு ஊழியக்காரனுக்காக தேவன் இறங்கி வருகிறார்? ஏன் ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் விட்டு கொடுப்பதில்லை? ஏன் ஒரு ஊழியக்காரனுக்கு எதிராக பேசும்பொழுது கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார்? மோசேக்கு எதிராக பேசின உடனே ஆண்டவர் ஏன் சொந்த சகோதரியான மிரியாமை கடிந்து கொள்ள வேண்டியதனுடைய அவசியம்? ஏனென்றால் மோசே தேவனால் அழைக்கப்பட்டவன், மோசே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், மோசே தேவனோடு பேசுகிறவன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன். ஏசாயா 54:17 என்று நினைக்கிறேன். கடந்த முறை அந்த வசனத்தை இங்க குறிப்பிட்டிருந்தாங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் என்றும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னவர், இது என்னால் என் ஊழியக்காரனுக்கு உண்டான சுதந்திரம் என்று சொல்லுகிறார். ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்? தேவனுடைய கண்கள் அவர்கள் மீதும், அவர்கள் தேவனுக்காய் செய்கிற காரியங்கள் மீதும் பதிக்கப்பட்டிருக்கிறபடியினால் மலைகளை எல்லாம் சமமாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஊழியக்காரனுடைய பட்சத்தில் நிற்கிறார். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. தேவனுக்காக நிற்கிறபடியினால் அவர்களுக்கு மேன்மை. கழுதைக்கு மேன்மை வந்துச்சதில்ல, ஆண்டவர் ஏறி பிரயாணம் பண்ணின போது. அதனால அதற்காக மேன்மை வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆண்டவர் வேண்டும் என்பதற்காகத்தான் ஊழியம் இல்ல.
அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை. நீங்க அதை உங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. உங்களால் இயன்றவரை தேவனுக்காய் பிரயாசப்படுங்க. உங்களால் இயன்றவரை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே கட்டுவதற்கு நீங்க பிரயாசப்பட்டு பாருங்க. மலைகள் வெளிகளாக்குவதை பார்ப்பீங்க. உங்களுடைய காரியங்கள் வாய்ப்பதை பார்ப்பீங்க. உங்களுக்கு தேவன் வெற்றி தருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவார். பிதாவனை கனம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய ஒரு மகிமை பாருங்க. தேவனுக்காக ஒரு மனிதன் ஊழியம் செய்யும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய உயர்வு எங்கிருந்து வருகிறது? பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? தேவனுக்கு ஊழியம் செய்து பாருங்கள். ஏதோ உயர்வு வேணுங்கிறதுக்காக அல்ல, அவருக்காக நான் உண்மையா ஏதாவது செய்யணும், ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற மனதில் உங்களால் இயன்ற காரியங்களை நீங்க செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதற்குரிய கிருபைகளை தருவார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 6:17. ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு இப்போ தானியேலை கொண்டு வந்து சிங்க கெபியில போட்டு ஒரு கல்லை கெபியினுடைய வாசலில் வைத்து அடைத்து விட்டார்கள். இதை செய்யும் பொழுது தானியேலுக்கு அந்த ராஜா தரியு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுக்கு முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? கெபிக்குள்ள போட்டு கல்லை வச்சு மூட வச்சுட்டாரு. நீ இடைவிடாமல். இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், தானியேல் யார் என்பதையும் அவன் எப்படி வாழ்கிறான் என்பதையும் அங்க இருக்கிற எல்லாரும் அறிந்திருந்தார்கள். எல்லாரும் அறிந்திருந்தார்கள். ஏன்னா தானியேலுடைய ஆராதனை என்பது ரகசியமானது. அவர் வெளிப்படையாய் தேவனை தொழுது கொண்ட மனிதன் அல்ல, தன் அறையிலே தேவனை தொழுது கொண்ட மனிதன். ஆனாலும் தானியேலை பார்க்கும் பொழுது தரிவுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு என்ன? அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கக்கூடியவன். அவனுக்கு முன்னாடி சிங்கங்கள் கூட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தரியு சொல்லுகிறார். அப்ப தானியேலை பார்க்கும் பொழுது என்ன உணர்வு தரியுக்குள்ள உண்டாயிருக்கிறது? தானியேலை காப்பாற்ற நினைக்கிறாரு, ஆனால் அவரால் சட்டத்தை அப்படி இயற்றிட்டதுனால மாற்ற முடியல. வேற வழி இல்லாம, விருப்பம் இல்லாம தான் அவனை சிங்க கெபிக்குள்ள போடுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டு அங்கே கல் வைத்து அடைக்கப்பட்டுட்டது. நீங்க யார்? உங்களை கேட்டு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிற கல் புரட்டப்பட வேண்டுமானால், நீங்கள் வெளியில வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா நீங்க எப்படி இருக்கீங்கிறத பொறுத்து தான் கல் புரட்டப்படும். இங்க தானியேலை உள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. ஆனா அவனை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். இன்னைக்கு உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் சொல்லுவாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ஆராதிப்பான். அவன் விசுவாசத்துல எப்படி? கொஞ்சம் பரவாயில்ல. ஜெபத்துல எப்படி? கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி சொல்லுவாங்களா? இடைவிடாமல் ஜெபிக்கிறவன், போராடுகிறவன். தானியேலை குறித்து சொல்லுகிறாங்க பாருங்க, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டேன்பான்னு நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான். அவனுடைய மகன் பெல்ஷாத்சார், அவனுடைய காலத்திலையும் சொல்லப்படுகிறது அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறதுன்னு சொல்லி. இதெல்லாம் தானியேல் போய் தம்பட்ட அடிச்சு சொன்னதெல்லாம் கிடையாது. எனக்குள்ள ஆவி இருக்குது தெரியுமா, எனக்குள்ள பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்குது, நான் மறைபொருள் எல்லாம் வெளிப்படுத்துவேன், நீ சொப்பனத்தை பார்த்தா சொப்பனத்தையும் சொல்லுவேன் அர்த்தம், இதெல்லாம் அவன் போய் சொன்னது கிடையாது. ஆனா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? மகத்தின் அளவு முகத்தில் தெரியுங்கிறது மாதிரி இவன் அந்த கிருபையினால நிறைஞ்சிருந்தது எல்லாருக்குமே தெரியும். தேவனை ரகசியமாய் தன் அறையிலே ஜெபித்த ஜெபம், நான் நினைக்கிறேன் அறையிலே தான் ஜெபித்தான். முழு பாபிலோனும் தானியேலுடைய ஜெபத்தின் பிரசன்னத்தினாலே நிறைந்திருந்தது. அதனாலதான் தானியேலை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்குதுன்னு தெரியும். அவனுக்குள்ள வெளிச்சம், விவேகம், அறிவு, புத்தி. நம்மளை பார்த்தா சொல்லுவான் அறிவு கட்டவன், ஆனா அவனை பார்த்து சொல்லுறாங்க அவனுக்குள்ள அறிவு இருக்குது, ஞானம் இருக்கிறது, தேவர்களுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து இதே போல சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக எந்த கல்லும் நீக்காது. அவன் உள்ள போனாலும் தேவனை நோக்கி மகிமைப்படுத்தி கொண்டே தான் இருந்தான்.
ராஜா ஓடி வர்றாரு, வந்து கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் அப்படிதானே சொல்லுகிற, உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆம் ராஜாவே, ஏன்னா நான் அவருக்கு முன்னாடியும் உண்மையா இருந்தேன், உமக்கு முன்பதாகவும் நீதிகேடு செய்யவில்லை. எப்படிங்க கல்லு புரட்டப்படும்? நான் தேவனுக்கு முன்பதாகவும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டேன். ராஜாவே, உமக்கு முன்னாடியும் நான் நீதிகேடு செய்யல, நான் ஒருத்தனுக்கும் துரோகம் பண்ணலையே, நான் ஒன்னும் உங்களுக்கு துரோகம் பண்ணலையே ராஜாவே, உங்களை ஏமாற்றலையே, உங்க சட்டத்தை மீறலையே. இன்னைக்கு நம்மளால இப்படி சொல்ல முடியுமா? நான் உமக்கு முன்பதாகவும் உண்மையுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே, உலகத்துல என்ன வச்சிருக்கிற இடத்துலையும் நான் நீதிகேடு செய்யவில்லை. அப்படின்னா அந்த கல் புரட்டப்படும். கல் புரட்டப்படுவது மட்டுமல்ல, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ளேர் பண்ணப்படுகிறது, தானியேலின் தேவனே தேவன். எப்படிங்க தேவன் அறியும்? எப்படி ஜனங்கள் மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள்? எப்படி என்னோடு கூட இருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பொறுத்து, நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை பொறுத்து, நான் ஆண்டவருக்கா எவ்வளவு தூரம் வைராக்கியமா இருக்கிறேன் என்பதை பொறுத்து தான் மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இன்னைக்கு அரசாங்கம் தேவ பிள்ளைகளுக்கு எதிராகவே செயல்படுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு எதிராகவே செயல்படுகிறது என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் காரணம். அப்படிதானே? அரசாங்கம் ஏன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டா எதையும் செய்ய முடியல? அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள் எல்லாம் தேவ ஜனத்தை பார்த்து பயந்தது. அப்போஸ் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அதிகாரிகளால ஒன்னும் பேச முடியல, வாய் அடைத்து போய் நின்றார்கள். இன்னைக்கு வாயை விரிவாய் திறந்து பேசுகிறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய ஜனங்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆங்காங்கே செய்யக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத ஏராளமான காரியங்கள் தான் காரணங்க. அநீதியாய் குற்றம் சாட்டப்பட்டால் அது வேற, ஆனா நிறைய நேரங்கள் அது போன்ற காரியங்கள் தேசத்தில் நடக்கிறதுனால தேவனை குறித்த பயம் அற்று போயிற்று. அதிகாரிகளுக்கு யாருக்கும் தேவனை குறித்த எல்லா கடவுளை மாதிரி இவரும் ஒன்று அப்படின்னு. எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல எதிரி சனகரிப்பு வந்து அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, பூமியில் இருக்கிற மற்ற தேவர்களை குறித்து பேசுகிறது போல அவன் என்ன பண்ணியிருக்கிறான், பரலோகத்தின் தேவனை குறித்து பேசினான், நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னாரு. நம்ம ஆண்டவர் இன்னைக்கு அப்படி செயல்படணுங்க. அதுக்கு நாம தான் காரணம். அன்னைக்கு எசேக்கியா ராஜா உண்மையா இருந்தாரு, அதனால தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை அவன் பேசின பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரிக்க வச்சுட்டாரு. பூமியில் இருக்கிற மற்ற தேவர்களை குறித்து பேசுவது போல நம்முடைய ஆண்டவரை குறித்து அவ்வளவு எளிதா யாரும் பேச முடியாது. அப்படி பேசிக்கிட்டும் இருக்கிறான்னா நான் சரியில்லைன்னு தான் அர்த்தம், நான் சரியில்லைன்னு அர்த்தம். இங்க தேவனுக்கு விரோதமாய் எழுப்பி செயல்பட்டு இவர்களால நிற்க முடிந்ததோ, குற்றம் சாட்டினவங்களை குடும்பத்தோடு கூட உண்டு கெபியில போட்டாங்க. உள்ள போறதற்குள்ளேயே சிங்கங்கள் அப்படி எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் யார்? நம்மால கற்பனை செய்து பார்க்க முடியாத அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும். அவ்வளவு பெரிய தேவனைத்தான் நாம் நம்முடைய தேவனாக கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையை முழுவதும் கொண்டு வந்து உலகத்துக்கு நம்ம வெளிப்படுத்தி காட்டணுங்கிறது தேவனுடைய தீர்மானம். தானியேலால பாபிலோன்லேயே வெளிப்படுத்த முடிந்ததானால் நம்மளையா வெளிப்படுத்த முடியும். தேவன் செய்வார். பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நான் சரிப்படுத்த வேண்டியவளெல்லாம் சரிப்படுத்தும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை உலகத்துல விளங்க பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில புரட்டி தள்ளப்பட்டிருக்கிற கல் அகற்றப்படுமையானால் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, 3 வேளையில ஒரு வேளையை கூட குறைக்கலங்க, ஒரு வேளையை கூட குறைக்கல. தனக்கு பிரச்சனை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? நார்மலா ஜெபிக்கிறதே ஒரு வேளையா இருக்கும், அதையும் நம்ம குறைச்சிடுறோம். அந்த ஜெபமும் குறைஞ்சு போகிறது. நேரம் கிடைக்கும் போது கூட தேவனை நோக்கி பார்க்கறது இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கல் இல்லை, 1000 கல் அடைச்சி வச்சிருக்கோம். இவனுக்கு ஒரு கல் தான் அடைக்கப்பட்டது, ஈஸியா வெளியில வந்து அவன் ஜெபத்துக்கு உண்பதாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 3 வேளை அவன் ஜெபித்தான். தேவனை தேடுகிறதில் அவன் இருதயம் எப்படி இருக்குது? இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், 3 வேளையும் ஜெபிக்கிறவன். இன்னைக்கு நம்மளை பார்க்கும் பொழுது நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு ஆராதனையே வராது, அந்த மாதிரி இருக்குது. ஆனா இவனை பார்க்கும்போது தரிவுக்கு ஒரு ஒரு உற்சாகம் இருக்குது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன தோணுது? சர்ச்சைக்கு போக வேண்டாம்னு தோணுது. தானியேலை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய எனர்ஜி வந்தது, தரிவுக்கு உற்சாகம் வந்தது, ஃபேவரா இருந்தான். அதனாலதான் கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தரிவின் காலத்திலும்
பெர்சியனாகிய கோரேசனுடைய காலத்திலேயும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. இதுதான் காரணங்க. அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன். என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், என்ன தடையா இருக்கட்டும், என்னுடைய உயிரே போகும் என்கிற நிலைமை வந்தாலும் நான் தேவனை ஆராதிப்பேன், தேவனை நோக்கி ஜெபிப்பேன். அதனால அவருக்கு முன்னாடி எந்த கல்லும் நிற்க முடியவில்லை, அடைத்து வைக்க முடியவில்லை. நம்ம பாட்டு பாடுவோம், மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க நம்மளையும் எந்த கல்லும் அடைக்க முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம அப்படி இருந்துட்டா நம்மையும் இந்த உலகம் அடைச்சு வைக்க தான் பார்க்குது, கல்லை வச்சு மூடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறது. ஆனா தேவனை ஆராதிப்பதுல ஜெபிப்பதுல உறுதியாக இருந்தால் நம்ம தைரியமா பாடலாம். எப்படி? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகிற காரியங்கள் எளிதாக இருந்தாலும் கூட, உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க போல, பாடுகிறது எளிதாக இருந்தால் கூட அதை வாழ்க்கையினுடைய அனுபவமாக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் அனுபவமாக்கி பாருங்க, மிகப்பெரிய அற்புதங்களை நாம் அனுபவிக்க முடியும். நான் வேதத்துல வாசிக்கும் போது என்னுடைய பழக்கம், நான் ஃபாலோ பண்ணக்கூடிய காரியம், ஒவ்வொரு வேத பகுதியை நான் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புவேன். அனுபவங்கள் எல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, ஒன்ன கூட விட மாட்டேன், சின்னதோ பெருசோ, எனக்கு இப்படி வேணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் ஜெபிக்க மாட்டேன். என்னைக்கு அது என் கண்ணுல பட்டு நான் வாசிச்சுட்டேனோ அது எனக்கு கிடைக்கிறது வரை அதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 1 நாள் 2 நாள் ஜெபிக்கிறது அல்ல, இடைவிடாமல் ஜெபிப்பது, இடைவிடாமல் ஆராதிக்கிறது அந்த அனுபவத்தை நமக்கு உரியதாக மாற்றுகிறது வரையிலே. முறை எண்ணாகமத்தில் வாசித்து கொண்டிருந்தேன். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து எங்கெங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளவு அழகா நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாரே. இந்த இடத்துல பாளையம் இறங்கினாங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி இல்லை, இந்த இடத்துல பாளையம் இறங்கினாங்க, இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை. அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளில நான் வருகிறத, எங்க நிற்கிறேன், என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் அவர் நோட் பண்றாரு. இஸ்ரவேல் மக்களுடைய அந்த பாளையம் இறங்கின விவரங்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தில் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். எண்ணாகமம் 33 நினைக்கிறேன், அதுல எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறாரு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எங்க நிற்கிறோம், என்ன நடக்குது, என்ன சூழ்நிலையை சந்திக்கிறோங்கிறதையும் அவர் நோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ என் வாழ்க்கையில நான் எதை கவனிக்கிறேங்கிறத அவர் நோட் பண்ணுகிறாரு, எதை விரும்புகிறேங்கிறதை அவர் எல்லாவற்றையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு நாளில நமக்கு அதை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய கரங்களில முழுவதுமாக நம்மை தாழ்த்து அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களுக்கு உண்பதாக இருக்கிற எல்லா கல்லும் இன்றைக்கு புரட்டப்படட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரிய நன்மைகளை பெறுவதற்கும், முன்னேற்றம் அடைவதற்கும், அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்வதற்கும், என் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை என்கிற கல்கள் எல்லாம் புரட்டப்படட்டும். ஆண்டவரே, தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடினால எங்களுக்கு உண்பதாக இருக்கிற மலைகள் எல்லாம் சமபூமிகள் ஆகட்டும். ஆண்டவரே, ஜெப வீரர்களாய் எங்களை மாற்றும், இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். எங்களை தடுத்து நிறுத்த பார்க்கிற கல்லும் புரட்டப்படக்கூடிய அளவில் இவன் ஜெபத்தை நிறுத்த முடியாது, இவன் ஆராதனை நிறுத்த முடியாது என்று சொல்லி எல்லா தடை கற்களும் விலகக்கூடிய அளவில் தேவனே எங்கள் வாழ்க்கையில உமது வல்லமை நீங்க ஊற்றுவீராகப்பா. கேளுங்க, வாய்களை திறந்த ஆண்டவரே, என் வாழ்க்கை அப்படி மாறட்டும். ஆண்டவரே, ஒரு சாரமற்ற வாழ்க்கையாக, பயனற்ற வாழ்க்கையாக, ஆண்டவரே ஒன்றுமில்லாத வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை இராதபடி தேவனுடைய ஆவியினால், பலத்தினால், தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த வாழ்க்கையாக எந்த கற்களும் சரி அல்லது எந்த மலைகளும் சரி எங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாது என்கிற நிலைமையில மலைகள் எல்லாம் பெயரட்டும். ஆண்டவரே, மலைகள் எல்லாம் வழிகளாகட்டும். ஆண்டவரே, சமபூமி ஆகக்கூடிய அளவில் எங்களுக்கு முன்பதாக நிந்தை என்கிற கல் புரட்டப்படக்கூடிய அளவில் அவிசுவாசம் என்கிற கல் புரட்டப்படட்டும். மிகப்பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில நான் பார்க்கணும். ஆண்டவரே, ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்யக்கூடிய ஆச்சரியமான அற்புதங்கள், இதுவரைக்கும் யாருக்கும் நடந்திராத ஒரு அற்புதம், யாருடைய வாழ்க்கையிலே பார்த்திராத ஒரு அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அளவில் அவிசுவாசங்களை எங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றுங்க. எது என் வாழ்க்கையில தடை கற்களா நிற்கிறதோ அதை இன்றைக்கு நீர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, தானியேலை போல என் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக எல்லா இடங்களிலேயோ, எல்லா சூழ்நிலைகளிலேயோ ஒரு வெற்றி உள்ள ஒரு மனிதனாய் மாற்றுங்கப்பா.
எத்தனையோ இடங்களில நான் தோல்வியை பார்க்கிறேன், ஏமாற்றத்தை பார்க்கிறேன். ஆனா இனிமேல் என் வாழ்க்கையில அப்படி இராதபடிக்கு என்னை ஜெப வாழ்க்கையில உறுதிப்படுத்துங்க, ஆராதனையில உறுதிப்படுத்துங்க. தேவ ஆவியால் நிறைந்த ஒரு மனிதனாய் மனுஷியாய் மாறட்டும். என்னை பார்க்கும்போது மற்றவர்கள் சொல்லணும், இவருக்குள்ள ஏதோ ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது, இவர்களிலே தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது, இவர்களை பார்க்கும்போது ஒரு ஜெப சிந்தை உண்டாகிறது, இவர்களை பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் உண்டாகிறது, இவர்களை பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது போல இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. எங்களுக்கு உண்மையாக இருக்கிற எல்லா சிங்கக்கபிகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் தருவீராக.